டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 போகுதுங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா 1000 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது வெறும் 4 ரூபாய்க்கோசம் ஆர்டர் பார்க்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம். தயவு செஞ்சு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அதனால் சுத்தமாக முடியல. நான் மக்களே சந்தோஷமாக சொல்கிறதா சோகமாக சொல்கிறதான்னு தெரியல. வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க சதீஷ். இன்னைக்கான விளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி தான். இன்னைக்கு டே 25 சண்டே. இன்னைக்கு எந்த அளவு ஏர்ன் பண்ணுறேன் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து நான் ஃபுல் டே வேலை செய்ய போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:50 ஆகுது. இப்போ 11 மணி, அதான் மதியம் 11 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை செய்ய போகிறேன். மோஸ்ட்லி 12 ஹவர்ஸ் மேலே நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், எந்த அளவு ஏர்னிங்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம 11 மணிலேருந்து சர்ஜி போட்டுக்கிறாங்க. 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நிறையா சர்ஜி இருக்குது. அப்போ நைட்டு டின்னர் பிக் சர்ஜியும் இருக்குது. அதனால் இன்றைக்கி எந்த அளவு ஏர்ன் பண்ணுறோம், ஃபுல்லாக ஒர்க் செய்ய போகிறேன், எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், எந்த அளவு வந்து இன்றைக்கி இன்சென்டிவ் முடிக்கிறேன், எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் ஸ்விக்கி ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உடனே கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபஸ்ட் ஆர்டரே கடுப்பாயிடுச்சுங்க. கொடுத்துட்டு வரத்துக்கே 1 hour ஆயிடுச்சு. செம்ம லாங்குங்க அந்த ஆர்டரு. லக்ஷ்மி நாராயணன் வந்தால் செம்ம டிராஃபிக்கு. வர வழியில் ஏதாவது பிரச்சனை நடக்குது போல். இவ்வளோ டிராஃபிக்கில் வந்ததே கஷ்டமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தா ஒரு அதிர்ச்சி. 575 தான் ஃப்ளோட்டிங் கேஷு. நேற்று 300 தான் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதில் ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து 2800 500 கொடுத்தோடனே அதையும் தாண்டி போயிடுச்சு. கடுப்பாக இருக்குங்க. அது போய் போட்டப்போ செட் பண்ணி மக்களே இப்போ வந்து காப்பர் கிச்சனில் ஒரு பேட்ச் ஆர்டர் வச்சுதுங்க. ஓகேங்களா, 35 ருபீஸ் சம்திங் ஏதோ வந்தது. இப்போ நெக்ஸ்ட் ஆர்டருக்கு போயிட்டு இருக்கோம். 258 ருபீஸ் ஃப்ளோட்டிங் கேஷ் வந்தது. நேற்று வந்து நம்ம கேட்டுருந்தோன்னு சொல்லி நமக்கு வந்து 300 ருபீஸ் வந்து ஃப்ளோட்டிங் கேஷ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, எஃப்சி லிமிட்டு. இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 120 ருபீஸ் ஒரு ஆர்டர் போனோம் பார்த்தீங்களா, அங்கே 600 கொடுத்துட்டாரு. அதுவே திரும்பி வந்து ஃபுல்லாகிடுச்சு. இப்போ வந்து திரும்பவும் ஒரு 268 கொடுத்தாங்க. நல்ல வேலை அங்கே அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னுக்குள்ளே நம்ம வந்து அந்தளவு இது இஷ்யூ இல்லை. இப்போ நான் நெக்ஸ்ட் ஆர்டர்லாம் பார்க்கணுன்னா எப்படி சொல்லத்துங்க, ஃப்ளோட்டிங் கேஷு கட்டியே ஆகணும். ஆனால் இங்கே ஆர்டர் ஃப்ளோ கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நிற்க முடியல, ஆர்டர் வச்சுக்கிட்டே இருக்குது. அதில் இன்னொரு கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில் போட்டு வீணு பிக்குதுங்க. வெயில், நல்லா வெயிலில் வேலை பார்க்கவே முடியல. தலைலாம் காயுதுங்க ரொம்ப. செம வெயில் அடிக்குதுங்க. கொஞ்சம் வெயில் இல்லைங்க, என்னால் முடியலங்க. ஐயோ தப்பாக வந்துட்டோம் போல, வழி தெரியலையே. செம வெயில் அடிக்குதுங்க மக்களே, என்னால் முடியல மக்களே. தண்ணி கூட இல்லை மக்களே. மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. இப்போ ஆதவிலுக்குள்ள ஒரு ஆர்டர் வச்சுது வந்தங்க. சும்மா வெயிலுங்க, முடிய வேறு ஓட்டத்துக்கு ஒரு வழியாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக டவர் கிடைக்கல. அவர் என்ன சொன்னாருன்னு தெரில. அது ஃபுல் இங்கிலீஷில் பேசினார். லொக்கேஷன் ஒரு பார்க்கிங் மட்டும் சொன்னேன். அவர் பார்த்து தான் வாங்க, நான் பார்த்து தான் வரேன்ற மாதிரி சம்திங் ஏதோ சொன்னார். 97 ரூபா ஆடுதுங்க மக்களே. இது இப்போ வீக்கான கொஞ்சம் நல்ல ஆர்டர். ஆனால் ஃப்ளோட்டிங் கேஷ் லிமிட்டு ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லாகியும் ஆர்டர் வருது, அது எப்படின்னு தெரில. ஆனால் செம வெயில், ஓட்ட முடியல என்னால் சுத்தமாக. ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டெயின் பண்ணி தாங்க ஓட்டுறேன். இதோ பாருங்க மக்களே, குளோபு எவ்வளோ கிட்டவே இருக்குதுன்னு பாருங்கள். ஆதவிலுக்குள்ளார இவ்வளோ கிட்ட வந்து நான் குளோபு இந்த நம்ம வீடியோவில் காட்டினது கிடையாது. இந்த காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கிட்டே இருக்குது பாருங்கள். வியூவை பார்த்தீங்களா, காலையில் எழுந்த உடனேவே குளோப் பார்க்கலாம் போல். ஜூம் பண்ணி காட்டுறேன் மக்களே. டைம் கரெக்டாக 2:30 ஆகுதுங்க. இது வரைக்கும் வந்து 421 ரூபா பார்த்துருவோம் 3.5 மணி நேரத்தில். மொத்தமாகவே 6 ஆர்டர் தான். 6 ஆர்டரில் 421 ரூபா பார்த்துருவேன். நல்ல ஏர்னிங்ஸ்னே சொல்லலாம். ஃப்ளோட்டிங் கேஷ் ஃபுல்லாக இத்தான். நான் டியூட்டி ஒன்றும் ஸ்டாப் ஆகலை. மொத்தமாக இந்த வாரம் வந்து 2600 ரூபா பார்த்துருக்கோம். ஒன்றும் 900 பார்த்தோன்னா 3500 ரூபா. 2500 ரூபாய்க்கு இன்னும் எவ்வளோ இன்சென்டிவ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 575 தான். ஒரு 575 தான் முடிக்க ஒன்று நமக்கு 250 தான் தேவை அந்த இன்சென்டிவ் முடிக்க. பார்க்கலாங்க இன்றைக்கி எந்தளவு முடிக்க முடியுதுன்னு. ஆனால் இதுக்கே வந்து செம வெயில். ஒரு வழி ஆகிட்டேன் இன்றைக்கி. ஆனால் சுத்தமாக முடியலைங்க. பார்த்தாலே தெரியும் எந்தளவு வந்து நல்லா இருக்குன்ட்டு. இப்போ தான் தண்ணி பாட்டில் வாங்கி குடித்தேன். சாப்பிடவும் ஒன்றும் இது செய்யலை.
பார்ப்போங்க. சார்ஜ் இருக்குது 2 ஃபோன்லேயுமே. பவர் பேங்க் எடுத்துன்னு வந்துட்டேன். எந்தளவு ஓட்ட முடியுதோ ஓட்டி ஏர்ன் பண்ண வேண்டியதுதான். எனக்கு பார்த்தீங்கன்னா மோசமாக ஸ்வெட் ஆகுதா பாதி. ஹெல்மெட் எல்லாம் ஃபுல்லாக உள்ள ஈரமாயிடுச்சுங்க. அப்படியே எனக்கு இந்த ஹேர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே தண்ணியாக இருக்குது. ஹெல்மெட் எல்லாம் கை எங்கே பார்த்தாலும் தண்ணி. ஃபேஸு அந்த புதுவை தாண்ட அவ்வளோ வேர்வை நிற்கிதுங்க. தண்ணி குடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி எங்கேயும் கிடைக்க மாட்டேது சுத்தமாக. நான் பண்ணுறதுனே தெரியல. தண்ணி வேணுங்க. கையிலையும் சுத்தமாக காசு இல்லை தண்ணி குடிக்க கூட. ரொம்ப வெயிலுங்க. அநியாயத்துக்குன்னு வெயில் அடிக்குது. பாடி ஃபுல்லாக அடி ஆகிடுது. டயத்து காலையில் சாப்பிட்றப்போ தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். ஃபுல்லாக வேலை செஞ்சால் ஃபுல் டே வேலை செய்ய முடியாது போல். வீட்டில் போயிட்டு கொண்டா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வரணும் போல். அந்தளவுக்கு மோசமாக இருக்குங்க வெயில். இந்த கையில் வந்து ஸ்லீவ் போட்டுக்கிறேன். ஸ்லீவ் போட்டு டிஷர்ட் போட்டு வெயில் உள்ளே வரைக்கும் இறங்குது. கால் வழியாக கூட ஏது வெயில். இந்த ஆர்டருக்கு வந்து ஒன்று 3.6 கிலோமீட்டர் போகணும். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அசைன் ஆகும் தெரியல. இப்போ நம்ம ஜோனில் வந்து 25 ருபீஸ் சார்ஜி ஓட்டுக்குது. அதாவது 20 ருபீஸ் சார்ஜி இப்போ 25 ஆகிடுது. 2 மணி வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பி வந்து 20 ருபீஸ் சார்ஜி ஆகிடும் 3 மணி வரைக்கும். எப்படியும் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க. 3500 இந்த வாரம் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். தெரியல முடிக்க முடியுமான்ட்டு. ஏன்னா எப்படி முடிக்க முடியும்னு தெரியல. ஏன்னா வெயில் ரொம்ப மோசமாக அடிக்குது. வீட்டுக்கு போயிட்டு தான் வரணும் போல். திரும்பி நைட்டு சர்ஜி போட்டுக்கிறாங்க. 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் 20 ருபீஸ் ஆச்சா 15 ருபீஸ் ஆச்சுன்னு தெரியல. சரியாக கவனிக்கல. 15 தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு போய் இங்கெல்லாம் தண்ணி குடிக்கணுங்க. எஃப்சி கட்டணும். எஃப்சி கட்டினா தான் மேற்கொண்டு ஆர்டர் பார்க்க முடியும். மழையை கூட சமாளிச்சிடலாம் போல். வெயிலை சமாளிச்சுருந்தாங்க. மழை பெஞ்சிச்சுன்னா ஃபோனெல்லாம் பாதுகாக்கத்தான் இருக்கும். ஆனால் வெயில் நம்மளே பாதுகாக்கத்தான் இருக்குது. யாருப்பா பயங்கரமான ஆளாக அது பார்த்து போல். சல்லுன்னு வராது. எப்படி அது நமக்குன்னே கண்டென்ட் கொடுக்கறதுக்கிட்டே வராங்க போல. கடவுளே சல்லுன்னு வராது. அது மண்ணு எப்படி பிரேக் வச்சு சடனாக நிற்பதுன்னு தெரியல. யாரு உதவ நீங்கள் ஒரு செகண்ட் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஃபோனில் வந்து பிரைட்னஸ் சுத்தமாக தெரியல. பிரைட்னஸில் தான் இருக்குது. இன்னும் 2.5 கிலோமீட்டருங்க போய் கொடுத்துடணும். என் கூட என் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்து 5000க்கே ஒன்றும் 900 அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம 3500க்கே ஒன்று 1000 மேலே பார்க்கணும். நம்ம இந்த வாரம் அவ்வளோ சூப்பராக ஓட்டிக்கிறோம். கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு நாள் லீவ் எடுக்கலாம் கூட ஏதோ கொஞ்சம் ஓட்டியிருப்போம் போல். கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று இன்றைக்கி நடக்குது. செகண்ட் ஃப்ளோர் கோல்டன் கேட் ரெசார்ட். கோல்டன் கேட் ரெசார்ட்டா? கேட் இது ரெசார்ட் பேரே அதான். கோல்டன் கேட் ரெசார்ட் போல். எவ்வளோ பார்த்துருக்கோம் மொத்தமாக 167 ரூபா பார்த்துருக்கோம். இந்த பீக்கில் 2.5 மணி நேரம் லாகின்னு 2 ஆர்டர் பார்த்துருக்கோன்னு காட்டுது. அதாவது ஒரு லாங் ஆர்டரு ஒரு பேட்ச் ஆர்டரு அது கணக்கு பண்ணி சொல்லுது. 25 தான் ஒன்று ஓடிட்டு இருக்குது சர்ச்சு. அதான் நியூ ஸ்விக்கி ரெயின் கோட். கோல்டில் இருந்தால் 125 தாங்க ரெயின் கோட்டு. நம்ம தான் ஆல்ரெடி வச்சுக்கோங்க ரெயின் கோட்டு. நம்ம நேரத்தில் இருக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ சேடு சில்வரில் இருக்கிறோம். போன வாரம் லீவு போட்டோம்ல, அப்போ அடுத்த வாரம் போய் வாங்கிக்க வேண்டியதுதான். கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் 230 மீட்டர் தான். ஃப்ளோட்டிங் கேஷாக நான் பார்க்கல, சரியாக கவனிக்கலை. இப்போ போகிற வேலை ஒரு சிடிஎம் மிஷின் இருக்குது, அங்கே போய் டெபாசிட் பண்ணுற வேண்டியது தான். நாங்கள் அதோடு இது பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி இது.
சைடில் கோல்டன் கேட்டா? ஒர்க்கு ஸ்டாப் ஆகிடுதுங்க ஸ்விக்கியில், ஃப்ளோட்டிங் கேஷ் ஃபுல்லானதுனால. ஹலோ சார், ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணுறேன் சார். சொல்லுங்கண்ணா. லொக்கேஷன் வந்துட்டோம் சார், வந்து ஃபுட்டு வாங்கிக்கிறீங்களா? இப்போ என்ன கரெக்டாக வந்துட்டீங்களா? கரெக்டாக அந்த கோல்டன் கேட் அங்கே தான் சார் இருக்கேன். கோல்டன் கேட் ஆடியா? அதான் அந்த கோல்டன் கேட் ரெசார்ட் தான் சார் நேமு. அங்கே வந்துட்டீங்களா? அங்கே தான் சார் இருக்கேன். அந்த இப்போ புதுசாக ரோடு போட்டுக்கிறாங்களே, தார் ரோடு போல். ஓகே ஓகே உடனே வரட்டும். ஓகே சார். ஃப்ளோட்டிங் கேஷ் ஃபுல்லாகிடுது. டியூட்டி ஸ்டாப்டு டியூ டு ஃப்ளோட்டிங் கேஷ் லிமிட் ரீச். எவ்வளோ அதுக்கு ஃப்ளோட்டிங் கேஷு? 2800. அதுக்கு லிமிட்டை குறைச்சிட்டாங்க, 2722 தான். நாங்கள் இவங்க டியூட்டி நடுவில் இப்படிலாம் பண்ணுறாங்க, லிமிட்டை அப்பப்போ குறைச்சி விட்டுறாங்க. வெயில் எப்படி அடிக்குது பாருங்க, வெயிலில் தான் நின்றுட்டு இருக்கோம். வெயில் அப்படியே கால் வழியாக ஏறுதுங்க, செம்ம வெயில் அடிக்குது. பார்த்தீங்களா மக்களே, இவ்வளோ கொடுமையாக இருக்குன்ட்டு செம்ம வெயில் அடிக்குதுங்க, சுத்தமாக முடியல. அதுக்குள்ளே ஒரு ஆர்டர் வச்சுட்டு சொல்லினே இருக்கிறப்போ லாங் ஆர்டர் அடிக்குதுங்க. முடியல. 114 ரூபா அனுப்பிச்சுட்டா. ரேடியோ தான் அடிக்குதுங்க, வேறு என்ன அடிக்குது.
டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 போகுதுங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா 1000 rupees ஏர்ன் பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து ஒரு 2 hours வீட்டுக்கு போயிட்டேன். அதனால் என்னால் இன்றைக்கி 1000 rupees தான் ஏர்ன் பண்ண முடிஞ்சுது. இன்சென்டிவ் முடிக்க 390 தேவைப்படுதுங்க மக்களே. 390 நான் முடிச்சுட்டு தான் போவேன். ஏன்னா அப்படி முடித்தா மட்டும்தான் நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண ஈஸியாக இருக்கும். முடிக்காமல் போயிட்டேன்னா இவ்வளோ நேரம் ஓட்டந்தே மொத்தமாக வேஸ்ட்டுங்க. யோசிக்கிறேன், நேற்று மார்னிங் பீக் அட்டன் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி வந்து மதியம் அந்த 2 மணி நேரம் வீட்டுக்கு போனது வந்து இருந்து ஆர்டர் பார்த்துருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேங்க. ஏன்னா டைம் ஆகிட்டே போகுது. லோக்கல் ஆர்டர் 20 rupees ஆர்டராக தான் அசைன் ஆகுது. லாங் ஆர்டர் எதுவும் வரலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் லாங் ஆர்டர் கொடுத்தா கூட நான் என்ன பிளான் போட்டால் 12 மணிக்கெலாம் வந்து 300 தான் பேலன்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது 2 ஆர்டர் லாங் ஆர்டர் இருந்தால் பார்த்துடலான்னு நினச்சேன். இப்போ நம்ம இருக்க நிலைமைக்கு வந்து 150 ஆர்டர் வந்து தான் கரெக்டாக இருக்கும். அதில் 150 ஆர்டர் 3 ஆர்டர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு வந்து நைட்டில் வந்து ஒரு ஆர்டரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் விடிய ஒரு ஆர்டரு, ஒரு 2 ஆர்டர் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம டெய்லி பார்த்த வரைக்கும் அப்படி தான் கொடுத்தாங்க. ஏன்னா நீங்கள் எப்படி இன்சென்டிவ் முடிக்காதவங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சண்டே அதிகமாக இருப்பாங்க இன்சென்டிவ் முடிக்கணுன்ட்டு. மற்ற டைம்லாம் கூட இதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஆர்டர் வருமா அப்படின்னு டவுட்டு தான். இருந்து பார்ப்போங்க. ஆர்டர் கொடுத்தா கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி எல்லாத்தையும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். தூக்கத்தை, கொசுக்கடி அனைத்தையும் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் முடிக்க முடியும். இந்த வாரம் 3500 இவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க, யாரையும் நம்பக்கூடாது. வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரிஞ்சதுனால தான் கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. பார்த்துக்கலாம் மக்களே. கடைசி 1 hour தான் நோ ஆர்டருங்க. ஆர்டரே இல்லை. நம்ம கனவு இன்றைக்கி கனவாகவே போயிடும் போல். இல்லை டைம் பார்ப்பீங்க கரெக்டாக 2:11 ஆகுது. எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 3298 தான் பார்த்துருக்கோம். ஒன்று 283 தான் முடிக்கணுங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி ஓவராலாக இன்றைக்கி எவ்வளோ நேரம் பார்த்துக்கிறோன்னா 13 மணி நேரம் கிட்ட பார்த்துருக்கோம். இந்த 13 மணி நேரம் கிட்ட பார்த்துருக்கோம். முடியலங்க, செம பேக் பெயின். இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கோம், 89 ஆர்டரு. மக்களே டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:45 ஆகுதுங்க. இப்போ வந்து ஒரு 89 ஆர்டர் ஒன்று கொடுத்துட்டு வந்தேன். மொத்தமாக வந்து இந்த வாரம் 3387 தான் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து நமக்கு 193 தான் தேவைப்படுது. அப்படி 193 தான் பார்த்தோன்னா இன்சென்டிவ் முடிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. இப்போ கரெக்டாக ஒரு ஆர்டர் ஆச்சுதுங்க. 17.5 கிலோமீட்டரு 189 அடிச்சுது. நமக்கு தேவை 193 ரூபாய். இப்போ வந்து வெறும் 4 ரூபாய்க்கோசம் ஆர்டர் பார்க்கணும். டைம் பார்த்தீங்கன்னா இப்போவே 4 கிட்ட ஆயிடுச்சிங்க. என்னால் சுத்தமாக முடியல. கை கால் முதுகு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் உடம்புல வலிக்குது. அங்கே வெயிட் டைம் ஏதாவது விழுன்னு பார்த்தா வெயிட் டைமும் விழலை. கிலோமீட்டர் கம்மியாக தான் வந்துருக்கு. என்னால் முடியலங்க. எப்பயும் மணி 4 ஆயிடுத்து. இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்குது. 1 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா முடிச்சுட்டு கிளம்புவாங்க. லைஃப்பில் ரொம்ப ஒஸ்ட் டே. நெவர் எவர் கிவ் அப் சொல்லிட்டு போக வேண்டியதுதான். முடியலங்க மக்களே. என்னால் பார்த்தாலே தெரியும் எந்தளவு டயர்டாக இருக்குன்ட்டு. பார்ப்போம். மணி 4 ஆகுது. சாமியாக தூக்கம் வருது. கை காலெலாம் குடையுதுங்க மக்களே. சந்தோஷமாக சொல்கிறதா சோகமாக சொல்கிறதா தெரியல. ஃபைனலாக இன்சென்டிவை முடிச்சிட்டேங்க. 5 மணி ஆகுது. இன்சென்டிவை முடிச்சிட்டேன். கடைசி ஆர்டரு ஒரு 55 தான் ஆர்டர் ஆச்சுதுங்க. 25 rupees அர்ஜியில் இன்சென்டிவ் முடிச்சிட்டேன். லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என்றைக்குமே வண்டி ஓட்டுறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப வெறுத்துட்டேங்க. வெறுத்துட்டேன்னா எந்த அளவுனா இதுக்கப்புறம் வண்டியே ஓட்டக்கூடாதுன்னு வெறுத்துட்டேன். முதுகு வலி, ஒரு சைடு கால் வலி வீங்கிடுது. காலை தூக்கவே முடியல. செம்ம பெயின். இப்போ போய் படுத்தேன்னு வச்சுங்களேன், ஏந்திரிக்கவே முடியாது. அந்த அளவுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம். தயவு செஞ்சு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. என்னால் சுத்தமாக முடியல. நான் வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கான ஏர்னிங்ஸ் எவ்வளோ, எத்தனை நான் லாகின் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் நான் வீட்டில் போய் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
மக்களே டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 o'clock ஆகுது. இந்த வாரம் இன்றைக்கி மட்டும் 1500 ஏர்ன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 14 மணி நேரம் லாகின்னு. சுத்தமாக முடியலங்க. மீதி டீட்டெயில்ஸ்லாம் நாளைக்கு அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன்.